இந்த நோம்பு நாளில் வந்து நம்ம எழுந்திரிக்கிறதே லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஏன்னா சஹர் செஞ்சுட்டு நம்ம தொழுதுட்டு எல்லாம் படுக்கிறதுக்கு டைம் ஆயிரும். அதில் வேறு இப்போ ஸ்கூல் வேறு இருக்கா பசங்களுக்கு, எழுந்திரிச்சோடனே ஸ்கூல் கிளம்பிடுதோ. ஏன்னா எல்லாருமே நம்ம வீட்டில் நோம்புனால எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடு செய்யணும்னு செய்தே கிடையாது. அதனால எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு வந்து காலையில் தான் அவங்க வந்து ஃபோன் அடித்து சொன்னாங்க. எதுக்குன்னு சொன்னால் அவங்க பையன் வந்து நோன்பு வைக்கணும், எனக்கு ப்ரௌனி வாங்கித்தா அக்காட்ட அப்படின்னு சொன்னதாக சொன்னாங்க. ஏங்க இப்போ போய் நோம்பு நேரத்தில் தம்பிக்கு ப்ரௌனி கொடுக்குறேன், நோன்பு வைக்கணும்னு சொன்னாலே எனக்கு ப்ரௌனி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான், அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காக சாக்லேட் ப்ரௌனி செஞ்சு நானும் கொடுத்து அனுப்பிட்டேன். இனிமேல் தான் நம்ம வந்து இஃப்தாருக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளும் வேலை செய்ய முடியும். நோம்பு எல்லாத்துக்குமே டயர்டாகிடுது. என் பையன் வந்து குட்டி பையன் ஒருத்தன் இருக்கான், 2 பையனும் ஸ்கூல் போயிடறானும். இவனை வச்சுக்கிட்டு நான் எதுவுமே செய்ய முடியல. அதனால சொல்லிட்டு தான் இப்போ ரோஸ் மில்க் மட்டும் கரைச்சிருக்கிறேன். இனிமேல் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். பிடிச்சதான் லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனில் சார் நம்பருக்கு நீங்களும் வேண்டாம் ஆர்டர் செஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.